நிலநடுக்கம் எதுவுமே இல்ல, அடைமழையும் பெய்யல. திடீர்னு அடுத்த அரை மணி நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல ஆற்று நீர் சுமார் 30 அடி உயரத்துக்கு ஒரு மலை மாதிரி எழும்பி வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பயங்கரமான பேரழிவு தான் நேபாளம் மற்றும் திபெத் எல்லை பகுதியில நடந்திருக்கு. மழை பெய்யாமலே ஒரு நாட்டின் முக்கிய எல்லை கிராமங்களை ஒரு பெரு வெள்ளம் ஒட்டுமொத்தமா அடிச்சிட்டு போயிருக்கு. 200க்கும் அதிகமான உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 800க்கும் மேற்பட்டோர் காணாம போயிருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, கைலாஷ் மானசரோவர் யாத்திரை போன 150க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த 37 பேரும் வெள்ளத்துல சிக்கி தொடர்பில்லாம இருக்காங்க. மழையே பெய்யாம இந்த வெள்ளம் எப்படி வந்தது? இமயமலையில அன்று நடந்தது என்ன? இந்தியர்களுடைய நிலை என்ன? விரிவா பார்க்கலாம். சம்பவம் நடந்தது புதன்கிழமை காலை சுமார் 8:40 9 மணி வரை வாக்குல தான். நேபாளத்தின் ராஷ்வா மாவட்டம். இது நேபாளத்தையும் சீனாவினுடைய திபெத் பகுதியையும் இணைக்கிற மிக முக்கியமான எல்லை பகுதி. அங்கு பாய்ந்து வரக்கூடிய ஆறு தான் போதேகோஷி. அதற்கு மேல திபெத் எல்லையில லெண்டேகோலா என்ற ஒரு சிறிய துணை ஆறு இருக்கு. காலை 9 மணிக்கு அங்கிருந்த மக்கள் இயல்பா தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென ஆற்றில தண்ணீர் கலங்க துவங்கி இருக்கு. அடுத்த 15 நிமிஷத்துல ஒரு கற்பனை செய்ய முடியாத பேரிரைச்சலோட ராட்சச வெள்ளம் பாய்ந்து வருது. தண்ணீர் மட்டும் வரல, தண்ணீரோட சேர்ந்து டன் கணக்குல கற்பாறைகள், மரங்கள், களிமண் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் சேரா இறங்குது. சாஃப்ருஃபேசி, திமோரே என்ற 2 கிராமங்கள் அப்படியே அடிச்சிட்டு போகப்பட்டிருக்கு. நேபாளத்தையும் சீனாவையும் இணைத்த மிட்டேரி பிரெஞ்சு பாலமும் தகர்ந்து போய் ஆற்றில் அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ எல்லார் மனசுலையும் எழக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அங்க அடைமழையே பெய்யல, அப்புறம் எப்படி இந்த வெள்ளம் வந்தது? துவக்கத்துல நிலநடுக்க கருவிகள்ல 4.4 5.2 அளவுக்கு ஒரு நில அதிர்வு பதிவாகி இருந்தது. அதனால நிலநடுக்கம் தான் பனிச்சரிவை ஏற்படுத்தி வெள்ளத்தை கொண்டு வந்ததுன்னு ஆரம்பத்துல சந்தேகப்பட்டாங்க. ஆனா அறிவியல் ஆய்வாளர்கள் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செஞ்சு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இமயமலையோட உச்சியில இருந்த ஒரு பிரம்மாண்ட பனிப்பாறை பாறை பகுதி பெயர்ந்து லெண்டேகோலா ஆற்று பள்ளத்தாக்குல விழுந்திருக்கான். விழுந்த பாறைகளும் பனியும் ஒன்று சேர்ந்து அந்த குறுகிய ஆற்றின் ஓட்டத்தை முழுமையா அடைச்சிருக்கு. அடைப்பட்ட ஆற்றுக்கு பின்னால இருந்த லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் அழுத்தம் தாங்க முடியாம அந்த தற்காலிக அடைப்பு திடீர்னு உடைஞ்சு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு அணை உடைஞ்சா எப்படி தண்ணீர் பாயுமோ அதே மாதிரி பனி பாறையும் பாறைகளும் அடைத்த அணை உடைஞ்சு ஒரே அடியா தண்ணீர் கீழ் நோக்கி பாஞ்சதால தான் இந்த கோர தாண்டவம் நிகழ்ந்திருக்கு. நேபாளத்துல ஏற்பட்ட பெரு வெள்ளத்திற்கு இமயமலை பகுதியில ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் காரணம்னு முதல்ல சொல்லப்பட்டது. இது தொடர்பா ஆய்வு நடத்திய அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் பனிப்பாறைகள் உடைந்ததால தான் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. பனிப்பாறை ஏன் உடைந்தது என்பதற்கான காரணத்தை உடனடியா அறிய முடியல. பனிப்பாறைகள் சரியும் போது ஏற்பட்ட அதிர்வுகள் தான் நிலநடுக்கம் போன்று தெரிய வந்திருக்கு. இவற்றை செயற்கைக்கோள்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறதா விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த பேரிடர்ல அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் மட்டும் இல்ல, அங்க சுற்றுலா மற்றும் ஆன்மீக யாத்திரை போன வெளிநாட்டவர்களும் தான். குறிப்பா ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை செல்லக்கூடிய முக்கியமான பாதை இந்த ராஷ்வா மாவட்டம் வழியா தான் அமையுது. முதற்கட்ட தகவலின்படி 150க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்க தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க. அவர்கள் பற்றிய எந்த தகவலும் இல்லைன்னு நேபாள அரசு அறிவிச்சிருக்கு. கும்பகோணம், சென்னை, ஈஷா மையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்க போயிருக்காங்க. சென்னையில இருக்க ஒரு தனியார் டிராவல்ஸ் மூலம் போன இவங்க போதைகோஷி ஆற்றங்கரையில இருக்க விடுதியில தங்கி இருந்ததா கூறப்படுது. வெள்ளத்திற்கு பிறகு அவர்கள் கிட்ட இருந்து எந்த தொடர்புமே இல்லை. இப்போதைக்கு 21 பேர் பத்திரமா இருப்பது உறுதியாகி இருக்கு. காத்மாண்டுல இருக்க இந்திய தூதரகம் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைய அமைச்சு நேபாள ராணுவத்தோட இணைந்து தேடுதல் வேட்டைய நடத்திட்டு வருது. உதவி எண்களையும் வெளியிட்டு இருக்காங்க. மீட்பு படையினரால ஏன் உடனே இந்த இடத்துக்கு போக முடியல தெரியுமா?
அந்த பகுதியில இருந்து 30க்கும் மேற்பட்ட சாலை பாலங்கள், தொங்கும் பாலங்கள் முழுமையா அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. தரைவழி தொடர்பு 100% துண்டிக்கப்பட்டிருக்கு. போதைகோஷி மற்றும் திரிசூலி ஆற்று படுகையில இருந்த 6 பெரிய நீர்மின் திட்டங்கள் வெள்ளத்துல மூழ்கியதால சுமார் 430 மெகாவாட் மின் உற்பத்தி முடங்கி இருக்கு. தரைவழி பாதை இல்லாததால நேபாள ராணுவத்தின் 14 ஹெலிகாப்டர்கள் மற்றும் தனியார் ஹெலிகாப்டர்கள் மூலமா மட்டும்தான் மக்களை மீட்கவும் உணவு பொட்டலங்களை வழங்கவும் முடியுது. அதே நேரம் நேபாளத்திலிருந்து பாயும் திரிசூலி ஆறு இந்தியாவுக்குள்ள கண்டகாரா பாய்வதால பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாவட்டங்களுக்கும் தீவிர வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு வெள்ளத்தால உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சது மட்டும் இல்லாம 2 விமானங்கள்ல 35 டன் நிவாரண பொருட்களையும் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த நிலையில நேபாள பெருவெள்ளத்துல சிக்கிய தமிழர்களின் நிலை, அவங்கள பத்திரமா அழைத்து வர எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி கேள்வி எழுப்பினார். இதுக்கு பதிலளிச்ச அமைச்சர் ராஜ்மோகன், தமிழ்நாட்டில இருந்து 103 பேர் நேபாளம் சென்று இருக்கிறதாவும், அவர்கள கும்பகோணத்துல இருந்து சென்ற 57 பேர்ல 21 பேர் பத்திரமா மீட்கப்பட்டு இருப்பதாகவும் கூறியிருக்காரு. சென்னையில இருக்க ஏஜென்சி மூலமா கைலாஷ் யாத்திரை சென்ற 40க்கும் மேற்பட்டோரின் நிலைமை குறித்து தகவல் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு துணையாக இருக்கும். நேபாளத்துல உள்ள இந்திய தூதரகத்தோடு தொடர்புல இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவிச்சாரு. இதை தொடர்ந்து முதல்வர் விஜய் தலைமையில அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல நேபாளத்துல சிக்கி இருக்க தமிழர்களை மீட்டு கொண்டு வர எடுக்க வேண்டிய ஆலோசனைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. IAS குழு நேபாளம் செல்லவும், பணிகளை ஒருங்கிணைக்க 4 அமைச்சர்கள் டெல்லி செல்லவும் முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. நேபாள வெள்ளம் பற்றி தன்னுடைய கவலையை பகிர்ந்திருக்க ஈஷா மைய தலைவர் ஜகி வாசுதேவ், ஈஷா அறக்கட்டளையோட ஒரு குழுவை சேர்ந்த 77 பேரோட இருப்பிடம் பற்றி இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு வேதனை தெரிவிச்சிருக்காரு. வெள்ளம் ஏற்பட்ட போது திபெத்தின் கியூரோங் பகுதியில அவங்க இருந்ததாகவும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க தங்கி இருந்த கட்டிடம் இன்று இல்லை என்ற அதிர்ச்சி தகவலையும் அவரு பகிர்ந்திருக்காரு. இதையடுத்து முதற்கட்டமா உலக வங்கி 2500 கோடிய நிவாரணமா வழங்கி இருக்கு. இமயமலை பகுதியில புவி வெப்பமயமாதல் காரணமா பனிப்பாறைகளின் நிலைத்தன்மை ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. பனிப்பாறைகள் உருகிறதும் இது போன்று உடைந்து விடுவதும் அடிக்கடி நடக்க தொடங்கி இருக்கு. இப்போ வரை மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துட்டு வருது. காணாமல் போன தமிழர்கள் உட்பட அனைவரும் பத்திரமா மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் பிரார்த்தனையாயிருக்கு.